ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஐஃபோன் 6 மொபைல் ஒன்று வந்திருக்கிற டெத் கண்டிஷன். இந்த ஃபோன் வந்து நான் செக் பண்ண போகிறேன். ஸோ இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் பேட்டரி கனெக்டரை ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணிவிட்டு டிரெக்டாக கேபிள் அடித்து பாருங்கள். கேபிள் வேலை செய்யுதுன்னு பாருங்கள். ஓகே, ஸோ இப்படி அடித்த உடனே சார்ஜிங் ப்ளக்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு கலட்டிக்கோங்க. சார்ஜிங் ப்ளக்ஸில் பேட்டரி கனெக்டர் நீங்கள் ஃபஸ்ட்டு கலட்டிக்கோங்க. இப்படி அடித்ததுக்கே டிஸ்பிளே ஆப்பிள் லோகோ வந்தால் ஃபோன் ஒர்க் கண்டிஷன் லீக்கிறன்னு அர்த்தம். அப்படியும் வரல. இப்போ வரலைன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மல்டிமீட்டரில் டிசி வோல்ட் 20 வோல்ட்டில் வச்சு நீங்கள் ஃபோனை வந்து பேட்டரியை ஃபஸ்ட்டுக்கு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து இப்போ ஜீரோ லீக்கிறேன்னு சொன்னால் பேட்டரி வந்து டெத். ஓகே, டெத் கண்டிஷன் லீக்கிற பஸர் மோடில் வச்சு ஃபோனில் ஷோட் லீக்கிறேன்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது கரெக்டாக வைக்கும்போது 1000 காட்டுற 1000 இது வந்து மெஷர் காட்டினா இது ஃபோன் ஓகே. 1200 1000 மேலே காட்டினா ஃபோன் ஷோட் இருக்குன்னு அர்த்தம். இதை சேஞ்ச் பண்ணும்போது 400க்கு உட்பட்டதை காட்டணும். 400க்கு உட்பட்டதை காட்டினா ஃபோன் ஓகே, ஷோட் இல்லை. ஓகே, ஸோ இப்போ இது என்ன பிரச்சனையாக இருக்கும்? ஓகே, நீங்கள் அப்படி சார்ஜிங் அடிச்சுட்டு சார்ஜிங் கனெக்டரை செக் பண்ணிக்கோங்க. சார்ஜிங் கனெக்டர் ஒர்க் பண்ணுறாண்டு. ஓகே, ஸோ திரும்ப வந்து 20 வாட்ஸில் வச்சுக்கோங்க. 20 வாட்ஸில் வச்சுட்டு வோல்டேஜ் செக் பண்ணி பாருங்கள். 5 வோல்டேஜ் வருதாண்டு. இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த கனெக்டரில் வந்து இந்த கார்னரை சைடு இந்த கார்னர் ஃபஸ்ட்டுக்கு பிளாக் இந்த சைடில் வைக்கும்போது இதில் 5 வோல்டேஜ் காட்டும். 5 வோல்டேஜ் காட்டினா இது வந்து சார்ஜிங் கனெக்டர் ஓகேன்னு அர்த்தம். ஓகே, அதுபோல் இதை சார்ஜரை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த இதில் வச்சு இந்த மாதிரி இதில் வச்சுக்கோங்க. மற்றையும் வந்து மற்ற சைடையும் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக வைக்கும்போது பட்டி கனெக்டில் இந்த மல்டிமீட்டரில் உள்ள இந்த கேபிள் இதை வந்து கரெக்டாக வைக்கும்போது நீங்கள் வந்து இதில் வோல்டேஜ் வந்து 3.7 4.2 வோல்டேஜ் வந்தால் உங்களோட சார்ஜிங் ஒர்க் கண்டிஷன் லீக்குன்னு அர்த்தம். சம்டைம் இது வந்து வோல்டேஜ் ஐஃபோனில் சரியாக காட்டாது. ஓகே, இப்போ நான் புதிய பேட்டரி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் மேலால் வச்சு. இதை அப்படி வச்சு நீங்கள் ஃபோனை ஆன் பண்ணி பாருங்கள், ஒர்க் பண்ணுறாண்டு. ஓகே, ஃபோன் ஒன்றாவது பேட்டரியில் தான் பிரச்சனை இருக்குது இதில். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஃபோனில் வந்து கேபிளை வந்து இன்னொரு ஃபோனில் அடித்து பாருங்கள் சார்ஜிங் நல்லா வேலை செய்யுதான்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை சார்ஜ் கனெக்ட் பண்ணி ஃபோன் சார்ஜ் ஆகுதான்னு சொல்லி பாருங்கள். எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகுது, ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகலாம், நார்மலாக சார்ஜ் ஆகலான்னு பாருங்கள், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபோன் ஒன்று ஆச்சு. இப்போ நான் வந்து இந்த சார்ஜரை வந்து ஓகே ப்ளக் பண்ணும்போது இந்த 61% டிஸ்பிளே ஷோ ஆகிட்டு அப்படி ஷோ என்னன்னு சொன்னால் உங்களோட ஃபோன் வந்து சார்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகுதுன்னு செக் பண்ணி பாருங்கள். சார்ஜரை கழட்டிட்டு யூடியூப்லாம் ப்ளே பண்ணி பாருங்கள் ஃபோன் ஒர்க் பண்ணுதான்னு சொல்லி. ஓகே, இந்த ஃபோன்லேயே பிரச்சனைன்னு சொன்னால் பேட்டரி ப்ராப்ளம்.